நீங்க ஒரு படத்தை ட்ரோல் பண்ணிட்டாலோ இல்ல நெகட்டிவா சொல்லிட்டாலோ ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்ன சொல்றீங்களா? எல்லாத்துக்குமே எவ்வளவு எல்லாருக்குமே எனக்கு லியோக்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு தான் இருக்கு. எனக்கு நார்மலா கிரிட்டிக்ஸ் வருதுதானே அது. சோ இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க முடியாது. பிகாஸ் see and also you understand one thing. see அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஹீரோ படம் உங்களுக்கு பிடிக்கலங்கிற அந்த கோவமா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ஒரு இட் மைட் ஹவ் பீன் வெரி இமோஷனல் ஃபார் them. நீங்க வந்து இருக்கப்பட்டு லாட்ஸ் ஆஃப் பீப்புள் லைக் த ஃபிலிம் அண்ட் they might say என்னடா அது இவ்வளவு நல்ல படத்தை போய் இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. பிகாஸ் ஒன் திங் that I'm still very amazed at is we still expect that நானோ இவரோ அவங்களோ சொல்ற ரிவ்யூ வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு கொடுக்குற ரிவ்யூன்னு அந்த மைண்ட் செட் இன்னும் மாறல. இவர் வந்து இவருக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்றாரு, நான் வந்து எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்றேன். அஃப்கோர்ஸ் வித் சம் டீடைலிங். அவர் வந்து அவருக்கு she for her. So she is not saying this movie will work for you. No, she can't say. He can't say. I can't say because எனக்கு வந்து மக்களோட டேஸ்ட் எனக்கும் தெரியாதுல்ல. So it's like how can you recommend some, நீங்க வந்து ஒரு ஹோட்டல் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, அதே ஹோட்டலுக்கு இன்னொருத்தர் போய் என்னடா அது கண்ட்ராவியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ தட்ஸ் வெரி ஃபண்டமெண்டல் திங். இட்ஸ் லைக் ரிவ்யூ இஸ் an individual opinion backed by some substantiation of ஏன் அந்த ஒப்பீனியன் அந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க, அவ்வளவுதான். பட் அது வந்து வி எக்ஸ்பெக்ட் கன்சென்சஸ். ஸோ அதனால தான் நீங்க சோஷியல் மீடியாவில் போனீங்கன்னா இது இப்போ எல்லா படமுமே அந்த முக்காசி வந்து சி ட்ரூத். நீங்க நிஜமா பார்த்தீங்கன்னா ஆல் ஃபிலிம்ஸ் எக்ஸிஸ்ட் இன் சம்வேர் இந்த கண்டினியூம் ஆஃப் பிட்வீன் குட் அண்ட் பேட். வெரி குட்னு இருக்கிற படங்கள் வந்து வெரி வெரி லிட்டில், வெரி பேட்னு சொல்கிற படங்கள் வெரி லிட்டில். இப்போ சோஷியல் மீடியா பண்ணால் அவங்களுக்கு என்ன இட் சக்ஸ் ஆர் இட் ராக்ஸ், அந்த ரெண்டு தான் அவங்களுக்கு. லைக் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணும்போது பீயிங் யுவர் செல்ஃப் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இப்போ நீங்கள் முன்னாடி வெப்சைட்ஸ்க்கு ரிவ்யூ எழுதும்போது அவங்க மேண்டேட்டரியாக இது கேட்பாங்க, ரேட்டிங் கேட்பாங்க. அதுதான் ரொம்ப கடுப்பான விஷயம். நீங்கள் அதை கம்பேர் பண்ணி எல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க, அது ரொம்ப இதான விஷயம். இப்போ நான் வீடியோ ரிவ்யூஸ் பண்ண ரேட்டிங் கொடுக்கறது கிடையாது. பட் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து மேண்டேட்டரி வீடியோ முடியும்போது என்ன கேட்பாங்கன்னா படம் பார்க்கலாமா வேணாமா அதை சொல்லுங்க. அதுவே எனக்கு பிடிக்காது. இப்போ நான் படத்தை நான் வந்து கழுவி ஊற்றினாலும் சரி பாராட்டினாலும் சரி பாருங்க பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஓவர் பாயிண்ட் அதை சொல்லுங்கன்னு சொன்ன அப்புறம் ஓகே இந்த படம் எனக்கு பிடிக்கல, இப்படி இந்த மாதிரிலாம் இருக்கு, இது இருந்தால் பாருங்க அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு வந்துருச்சு. பட் அப்படி சொல்லாம இருக்கிறது தான், பட் சொல்லாம இருக்கணும் தான் நான் சொல்றேன். பட் கமெண்ட்ஸ்ல வந்து ரேட்டிங் கொடுங்க. இன்னி வரைக்கும் நான் ரேட்டிங் கொடுத்ததே கிடையாது. ஆனால் இன்னி வரைக்கும் ஏதாவது ரேட்டிங் கொடுக்கலாமே, நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கல, உங்களுக்கு தெரியும் ரேட்டிங் பிரச்சனை. அண்ட் இன்னொன்று என்னன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு 4 ரிவ்யூ வந்து சிங்க் ஆயிருக்கும். ஓகே, ஸோ வந்து 5வது ரிவ்யூ சிங்க் ஆகுது. உடனே என்ன சொல்லுவாங்க, நான் வந்து நான் உங்களை நல்ல ரிவ்யூ நினைச்சேன், ஆனா இப்படி வந்து இந்த மாதிரி you spoiled my opinion of you. இனிமே பரவாயில்லை, எனக்கு 90% பெருசா யார் கூடயுமே சிங்கே ஆகாது. அப்ப ஏன் நிலைமை யோசிச்சு பாருங்க. ஓகேவா? என்னன்னா இப்ப நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு போய் நம்ம போய் படம் பார்க்கலாம்னு போய் பார்த்திருப்பாங்க. அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, உனக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. நான் ரொம்ப டீசென்ட்டா சொல்லிக்கிட்டேன். திஸ் ஆக்டர் வெர்சஸ் தட் ஆக்டர் இருக்கும் இல்லையா. லாஸ்ட் இயர் KGF 2 படம் வந்தப்போ அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னப்போ எங்கள் தலைவர் படம் கூட ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த படத்தை நீ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கூட ஒத்துக்கலாங்க. காத்து வாக்கில் 2 காதல் படம் வந்தப்போ அந்த படத்துக்கு எனக்கு பிடிக்கல, ரொம்ப எமோஷனலி மேனிப்புலேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அதெல்லாம் கிடையாது. இந்த டேரக்டர் வந்து எங்கள் தலையை வச்சு அடுத்து படம் பண்ண போகிறாரு, அதனால இந்த படத்தை பயங்கரமா யோசிக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து இவர் ஏன் பண்றாங்க அவங்களால ஒத்துக்கவே முடியாது. இது வந்து எதுக்காவது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதுதான் இதுக்கு பின்னாடி அந்த அஜெண்டா தான் அவங்க பாக்குறாங்க. ஒரு அஜெண்டா இருக்கணும்னு இந்த படத்தை உங்களுக்கு பிடிக்கல. I'm telling you all the reasons. The memory is also very short actually. Memory is very short. என்ன ஆகும்னா இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சே இஃப் ஐம் சேயிங் எனக்கு வந்து துணிவு பிடிச்சிருந்தது, வாரிசு பிடிக்கலன்னு வச்சுப்போமே, நான் உடனே வந்து விஜய் ஹேட்டர் ஆகிடுவேன். இதே வேற ஒரு படத்தில் வந்து எனக்கு ஒரு அஜித் படம் பிடிக்காம இருந்து ஒரு விஜய் படம் பிடிக்காம இருந்திருக்கும். அப்போ தானே அவங்களுக்கு மைண்டில் இருக்காது. அந்த பாயிண்ட்ல நான் ஒரு விஜய் ஹேட்டர், அவங்களுக்கு தேவையான நான் ஒரு அஜித் ஹேட்டர். இப்போ வந்து தேஸ் லுக் அட் ஆங்கிள். இப்போ இந்த ஆக்டரோட படம் நல்லா இருக்குன்னு சொன்னா அவரோட காம்படிஷனாக ஒரு 4 ஆக்டர் இருக்காங்கல்ல, அவங்களும் உங்களுக்கு பிடி அந்த மாதிரிலாம் எங்கேயோ காம்ப்ளிகேட்டடா போயிட்டு அதை விட நம்மள வெறுப்பேத்துறதே கமெண்ட் பண்றானமா. டேய் நீ நல்லான்னு சொன்ன படம்லாம் நல்லா ஓடிட்டு இருக்காங்க, அதுக்கு நான் என்னடா பண்ணேன். எனக்கு வாரிசுலாம் டோட்டலா ஒர்க் ஆகல. பயங்கரமா திருவிழா மாதிரி ரஞ்சித மேலாம் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சரி ஆடுங்க, எனக்கு ஒர்க் ஆகல அந்த படம். சரி இந்த வருஷம் வந்து இப்போ இந்த டாப் 10 லிஸ்ட்னு விட்டுட்டு இருக்காங்க எல்லா தியேட்டர்ஸும். எல்லா இடத்துலையுமே ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வாரிசு தான். ஸோ ஒரு படம் கலெக்ட் பண்ணிச்சுன்றதுனால மட்டுமே நான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை. அது நாங்கள் ரிவ்யூ பண்ணும்போது
அந்த கலெக்ஷன் பற்றி ஒன்றும் தெரியாது. பிகாஸ் நாங்கள் முக்காசி ஃப்ரெஷ் ஷோ இல்லை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அப்போ வந்து யூ டோன்ட் நோ எனிதிங். இல்ல அதான் அது தெரிஞ்சாலும் நம்மளோட ஒப்பீனியன் பெருசா மாற போறது இல்ல. அது பார்ட் டூ கல்ச்சர் வேற எனக்கு இப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய வருது. அதுவும் ஃபாஸ்டெக்ஸ் மாதிரியான படங்கள் எப்படி நம்ம ஊர்ல ஹாலிவுட்க்கு இன்டர்வல் இருக்காதுங்கறனால எந்த ஆபரேட்டருக்கு the biggest build up எப்பதான் படம் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைச்சா கட் பண்ணி தொடரும்னு போட்டுறாங்க. அந்த மாதிரி இருந்தது. எனக்கு சொல்லாம அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னப்ப நான் சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். Spider-Man Across the Spider-Verse. Yeah. It was a great experience. இன்னும் 2 மணி நேரம் உட்கார வைங்கடாங்கற மாதிரி இருந்தது. இல்ல பட் ஆனா கட் பண்ணி தொடரும்னு போட்டாங்க. Just when you are eagerly waiting. பயங்கர யூனிக்கான ஒரு ஸ்டைல். அது காமிக் புக் ஸ்டைல் அது. காமிக் புக் படிக்கிற மாதிரி இது பியூட்டிஃபுல். அது that like sometimes அது சில படங்கள்லாம் you don't even care whether it's like of course this is a good film but see, even if it had been a bad film அந்த விஷுவல்ஸ்க்காகவே நான் போய் பார்த்தேன். அது அவ்வளவு நல்லா இருந்தது. கைண்ட் ஆஃப் பட் நீங்க சொல்றது வந்து அந்த பார்ட் டூ கல்ச்சர் அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி தேர் பிகாஸ் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து எனக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி ஜோன்ல தான் நான் போய் படம் பார்ப்பேன்னு சொல்லிட்டாங்க. Okay, that is again we are talking about big footfalls. We are not talking about the ROI movies, right? Big footfalls. எனக்கு ஒரு either அந்த ஸ்டார் இதுவா இருக்கணும் இல்ல இதுவா இருக்கணும் இல்ல ஒரு மாதிரி LCU பாத்தீங்கன்னா கூட இட்ஸ் கைண்ட் ஆஃப் பார்ட் டூ கல்ச்சர்ல பிகாஸ் யூ ஆர் ஆப்ரேட்டிங் வித்தின் அ வேர்ல்ட். இப்போ திடீர்னு வந்து அவர் வந்து ஒரு மென்மையான ஒரு காதல் கதை பண்ண போறது இல்லை. அதில் அது வந்து அந்த 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 ஜோன்ல தான் இருக்க போகுது. ஸோ ஐ நோ இஃப் ஐ கோ டு எக்ஸ் பர்சன்ஸ் மூவி நெல்சன் படத்துக்கு போனால் ஒரு டார்க் காமெடி மாதிரி இருக்க போகுது. ஒரு லோகேஷ் படத்துக்கு போனால் ஒரு இந்த மாதிரி அவர் ஆப்ரேட் பண்ணுறாரு ஆர் பார்ட் எனி பார்ட் 1 பார்ட் 2 கைண்ட் ஆஃப் அ திங். இட்ஸ் கோயிங் டு பி தேர் பிகாஸ் more and more people are saying that I want to go to the theaters only for a familiar experience in large numbers. ஸோ அது வந்து நீங்கள் இனிமேல் தவிர்க்க முடியாத இது பிகாஸ் இனிமேல் எல்லாமே வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்த படங்கள் தான். பிகாஸ் இப்போ நீங்கள் சலார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த படமே ஒரு பெரிய பில்டப். லைக் பார்ட் 2ல தான் கதையாக நடக்க போகுது. இட்ஸ் லைக் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்து பார்ட் 2 ப்ரீ இன்டர்வல் போர்ஷன் வந்து போஸ்ட் இன்டர்வல் போர்ஷனுக்கான பில்டப். தட் இஸ் அந்த கான்சர்னா என்னங்கிறதுக்கு ஒரு பில்டப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து கான்சர் வேர்ல்ட காமிச்சிட்டு தேர் சேயிங் தட் இந்த 3 ட்ரைப் இருக்கு இது இருக்கு இங்க ரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் a build up for second half and the whole movie is a build up for the second part. அதெல்லாம் தாண்டி பிருத்வியும் ஹீரோவும் ஆப்வியஸா இருக்க போறாங்கங்கிறது வந்து இன்டர்வலே நமக்கு தெரியும். சோ அத தாண்டி தான் நமக்கு ஃபிளாஷ்பேக்ல தான் கதையை சொல்றாங்க. ஃபிளாஷ்பேக்ல கதையை சொல்றாங்க. இன்னொன்னு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும்போது இப்போ ஒருவேளை இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது படம் உங்களுக்கு ஈஸி. ஆமா. சோ லீட் வச்சிருவோம். சும்மா யார் கேட்க போறாங்க? எடுக்கலாம் கூட வைக்கிறது ஃபைன். ஆனா ஒரு கிளைமாக்ஸ் ஒன்னு வேணும்ல. அதுதான் கிளைமாக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்பந்தமே எல்லாம் நிறைய படங்கள் லீடு வந்திருக்கு இந்த வருஷம். டக்குனு ஞாபகம் வரல பட் சும்மாவே. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அகைன் பேடி சொன்ன மாதிரி அதுக்கு கிரௌட் வருது. பிச்சைக்காரன் 2 ஒரு படம் வந்தது இந்த வருஷம். நீங்க பாத்துருப்பீங்க. அந்த படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த படம் ஓடிச்சு. அந்த படம் வந்து ப்ராஃபிட்டபிள் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா பிச்சைக்காரன்ற ஒரு பேர் இருக்கு. சந்திரமுகி 2 சரியான ஓப்பனிங் இந்த வருஷம். ஆனால் அந்த படமும் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஓடிடிலையும் பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸ் மெட்டீரியலாக இருந்ததுன்னா அந்த பேருக்கு ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அப்போ அதை வச்சு கேஷிங் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த பார்ட் 2 கலாச்சாரம் எனக்கு ஆக்சுவலி என்ன இப்போ நமக்கு இல்ல I think 2018 ல இருந்து it's become extremely ஜாஸ்தி. எனக்கு ஆக்சுவலி இது ஏன் ஆரம்பிச்சது வரிசையா அது 2015 டைம்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி 2 விஸ்வரூபம் 2 இல்ல அந்த 2 வேற. நான் சொல்றது இப்போ வந்து பண்ணனவே பாகுபலியா இப்போ எடுக்கும்போது ரெட் கிளிஃப் மாதிரியான படம்லாம் 5 மணி நேரம் படம். அதுக்கு வந்து பார்ட் 1 விட்டுட்டு 1 இயர்க்கு அப்புறம் செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வர படங்கள் வந்து இப்போ சலார்லாம் கிளைமேக்ஸ் லைக் நீங்க சொன்ன மாதிரி போஸ்ட் இன்டர்வல் எல்லாம் முடிச்சுட்டு அது அடுத்த வருஷம் தான் சொல்றேன். எனக்கு நடுவில் ஜூனியர் என்டிஆர் படம் இருக்குல்லங்கிற டோன்ல விட்டுட்டு அப்படியே டக்குன்னு ஜம்ப் ஆகுது. அந்த டிஃபரன்சஸ் அது கூட விஸ்வரூபம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா விஸ்வரூபம் வந்து அது 2 பார்ட் ஃபிலிம் தானே. அவர் 2010 ல ஆரம்பிச்ச படம் தானே. அதுதான் நான் சொல்றேன். மோர் தென் டெக்கேட் இது இருக்கு. இல்ல அது எல்லாரும் ஆர்கானிக்கா எல்லாரும் பார்ட் 2 பண்றது இல்ல. அது ரொம்ப வெரி ஃபியூ ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் பண்றாங்க. நேம் தி ஃபிலிம் இப்போ ஒரு படம் ஒரு 25 வருஷம் முன்னால வந்து ஒரு கிளாசிக் அதுக்கு எடுக்கறாங்க. அத பார்ட் 2 எடுத்துட்டு இருக்காங்க. எடுக்கறாங்கன்னு சொன்னீங்களா கெடுக்கறாங்கன்னு சொன்னீங்களா? எடுக்கறாங்க. அது வந்துட்டா அது வந்து தெரிஞ்சிரும். பார்ட் 2 எடுத்துட்டு இருக்கறதுல ஃபுட்டேஜ் அதிகமாயிச்சு. இன்னும் கொஞ்சம் எடுத்து பார்ட் 3 எடுக்கலாம்னு எடுத்துட்டு இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் இருக்கு. ஓ அதுவா சரி எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் தெரியும். அப்படியே எந்த படமா இருக்கலாம் புரியவே இல்லையே. அந்த மாதிரி இருக்குல. சரி இதுல ஒரு பாசிட்டிவான விஷயமும் இருக்கு. அது பாசிட்டிவா விஷயமா நான் பாக்குறது என்னன்னா இப்போ a lot of us are starting to see a lot more of web series. இப்போ நீங்க ஒரு வெப் சீரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வேர்ல்ட்ல இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கலி அதிகமா இருக்கும் because of the time involved.
இல்லையா? இப்போ ஒரு எபிசோட் மினிமம் ½ hour இருக்கும், மினிமம் ஒரு 6-7 எபிசோட் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு படத்தை விட அதிகமான டைம் இருக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வித் தட் ப்ராடக்ட் ஆர் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடாது, பட் வித் தட் பீஸ் ஆஃப் ஆர்ட் ஆர் பீஸ் ஆஃப் கான்டென்ட் இஸ் டீப்பர் அண்ட் லாங்கர். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதை தேட்டருக்கெல்லாம் நம்ம எப்படி திருப்பி கொண்டு வரலாங்கிறப்போ ஒன்று அந்த ஃபெமிலியாரிட்டி ஒன்று டெஃபினட்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் ஆல்சோ படங்களை பொறுத்த வரைக்கும் த நேரோவர் யுவர் ப்ரிமைசஸ் த டீப்பர் யூ கேன் கோ. நீங்கள் இவ்வளோ எடுத்துட்டு உங்கள் படத்தில் சொன்னீங்கன்னா மண்டைக்கு ஏற்றுக்க முடியாது. பட் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கதையை எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன் டு கோ கிரியேட்டிவ்லி. பட் ஆனா தமிழ்ல அது ஆர்கானிக்கா பண்றது இல்ல. பிச்சைக்காரன் 1க்கு 2க்கு என்ன சம்பந்தம்? கார்த்திக் இல்ல அது கரெக்ட் தான் 100%. 5 இயர்ஸ் முன்னாடி இருக்கு தமிழ்ல வந்து முனி அரண்மனை எல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி ஹாலிவுட்ல ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க, அதை இப்படி பண்றாங்களே. இப்போ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோ இல்ல இன்சிடியஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல எல்லாரும் அதுக்கான கிளைமாக்ஸ்ல சந்தானம் சொல்லிருப்பார்ல, நானே டைட்டில் ப்ரொடியூசர் பர்மிஷன் தரலன்னு வேற டைட்டில்ல படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கேன். இல்ல அதான் பேசிக்கலி மினிமம் கேரட்டி ஃபீலிங் தான். எனக்கு லெட் மீ நோ, நான் எனக்கு உள்ள போனா எனக்கு என்ன தெரியணும், எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நான் போகணும், எனக்கு ஃபெமிலியரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். இப்போ வந்து ஐ திங்க் ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னே தெரியாம நம்ம படத்துக்கு போயிருப்போம். இது எதை பற்றின படம், யார் படம், என்ன கதை, என்ன ஜான்ரா, ஒன்றுமே தெரியாமல் போய் நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது கம்மியாகிட்டே வருது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம சான்ஸே கொடுக்கறது இல்லை. வி டோன்ட் வாண்ட் தட். நமக்கு முன்னாடியே ட்ரெய்லர் பார்த்துருவோம், ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து ஆரம்பிச்சிடுவாங்க, ட்ரெய்லருக்கு அப்டேட்டுக்கு போகிற அளவுக்கு. ஆமாம், ஸோ அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது தியேட்டருக்குள்ளே போகிறதுக்கே. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஃபெமிலியாரிட்டி கார்டு பிளேஸ் அ ஹியூஜ் டீல் இல்லை? ஹியூஜ் டீல். ஐ மீன் லைக் வெதர் இட்ஸ் இது இப்போ பார்பி வந்து அவ்வளோ பணம் பண்ணியிருக்குன்னா a big part of it is also that பார்பிங்கிற பேரே வந்து இட்ஸ் such a also it was made by Greta Gerwig. So Greta Gerwig பார்பி படம் பண்றாங்களா எப்படி? அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ப்ரமோஷன்ஸ் அந்த படத்துக்கு ஹீல்ஸ் அது வெச்சதுல இருந்து அத்தனை ப்ரமோஷன்ஸ் பண்ணாங்க. Yeah, so the point is that on the if a film is based on a toy or a popular video game or a popular something like that, I'm not saying that these are not good films, but I'm saying that அந்த இனிஷியல் draw அதுவே அந்த இதுவே ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட். So it's like எப்படினாலும் end of the day அது business. So business எவ்வளவு தூரம் நம்ம amp பண்ண முடியும் தான் பாப்போம். இந்த சூப்பர் மாரியோ பிரதர்ஸ் அந்த மாதிரி எவ்வளவு படங்கள் வருது. சூப்பர் மாரியோ இந்த வருஷத்துல வந்து பெரிய ஹிட். அது இட்ஸ் a video game. வீடியோ கேம் சொன்னா இந்த கிராண்ட் டூரிஸ்மோ வாஸ் yeah so அதுதான் வந்து லைக் இது பண்றது ஒரு ரீமேக்கும் வந்து ஒரு இது என்னன்னா, ஓ அந்த படம் வேக ஏதோ ஃபெமிலியராக இருக்குது, ஸோ அதை ரீமேக் பண்ணால் லைக் அது see that is one thing that we have to understand that see நம்ம வந்து சினிமா பிடிக்கிறதுனால, சினிமா லைக் ஒரு மாதிரி ஒரு டீப்பாக பார்க்கறதுனால we watch every second of the film. There are most people அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்ப்பாங்க, இல்லைன்னா ஃபோனை நோண்டிட்டு இருப்பாங்க. For them that is also an experience. They are not ஏதோ அது மாட்டுக்கு போயிட்டே இருக்க வீட்டில் டிவி பார்க்குற மாதிரி. So they are not there for some like continuous narrative arc இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா, இந்த கேரக்டர் வந்து இந்த சீனில் இது பண்ணுது, அந்த சீனில் ஏன் அந்த மாதிரி வேறு மாதிரி பண்ணுறாங்க, அவங்களுக்கு கவலையே கிடையாது. பிகாஸ் எங்கேஜிங்காக இருந்ததுன்னா பார்ப்பாங்க, இல்லை கொஞ்சம் போர் அடிக்காது, இல்லை பாட்டு வந்துச்சுன்னா அது so you can see that in so many theaters. எனக்கு actually that one big irritation is அந்த லைட் லைக் அது வரும்ல, லைக் அந்த மாதிரி. so but that's how many people see இந்த வருஷம் 10 தல படத்துல எப்பவுமே ஹீரோ டைட்டில் வரும்போது இன்ட்ரோஷன் வரும்போது வெயிட் பண்ணிருப்பாங்க இல்லையா, எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த 1 hour வரைக்கும் சிம்பு 1 hour கழிச்சு தான் வராரு. எல்லாம் வச்சுதான் இருந்தாங்க. அண்ட் அது வேற சி நீங்க வந்து அந்த மாதிரி உங்க தாட் ப்ராசஸ் இருந்தா நீங்க படத்து மேல என்ன கவனம் இது பண்ணுங்க. யூ நாட் there's no attention on the film. you're looking at இதை எடுத்து நான் எடுத்து உடனே ட்விட்டர்ல நான் ஃபர்ஸ்ட் போடுறேன்னா அந்த ஒரு 2 minutes 3 minutes you're missing the film. But that's how the film experience is. There's like ஏதாவது ஒரு லைக் நாம இன்னும் அதுக்கு அடாப்ட் அவங்க அடாப்ட் ஆயிட்டாங்க அப்படி எடுத்துக்க வேண்டியது. அது மாதிரி I really feel that Love Today is a very important film of our times. I think it's probably the most important film because it demonstrated that நீங்க இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி ஒரு படம் எடுத்தா அது ஓடும்.
லைக் நீங்க எனி ஃப்ரேம் ஏதோ நடந்துட்டு இருக்கும் அந்த படத்துல. அவன் அவ்வளோ எலிமெண்ட்ஸ் டைரக்டர் வந்து So ஒர்க் அவுட் பண்ணி he's ஏதோ see the film didn't work for me, but I can understand why, because ஏதாவது like திடீர்னு like ஒரு பயங்கர emotional climax, அது மட்டும் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு பயங்கர emotional climax, திடீர்னு எங்கேயோ போயிட்டு and எனக்கு ரொம்ப ஃபன்னியாக என்ன பட்டதுன்னா, நீங்க லவ் டுடேன்னு சொல்லிட்டு இன்னமும் you want to establish virginity, the kind of whatever it is, but nobody cares about all these things because ஏதாவது something is being thrown. லைக் ஒரு நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கன்னா, இப்போ வந்து இஃப் somebody's girlfriend is going with her ex to a different place and if they have a normal relationship, she'll say, listen, I'm like this guy's in has a problem, I'm just going to சொல்லிட்டு இல்லை அப்புறம் அப்படி பண்ணால் டென்ஷன் கிடையாது. ஸோ அவன் வந்து அவனுக்கு தெரியாமல் வந்து அந்த she goes with that guy, அது வந்து ரூம் போட்டியான்னு அவன் ஃபஸ்ட்டு அவன் கேட்குறதே வந்து ரூம் போட்டிங்களா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் லைக் அந்த படமே எனக்கு அது லைக் வாட்சிங் வித் என்னடா அந்த படம், who are these people, like what is it, see it's like and they show it like a normal world, like இது like இங்க நம்மள சுத்தி இருக்கிற மாதிரி it's a very recognizable normal world. So but that's become a thing now. It's like I think more and more films are going to become like that because they don't want that and the continuity and the இது அதெல்லாம் they don't want. அது என்ன பெரிய ஹிட் அந்த படம், it's like a monster hit. கம்மிங் டு நான் இந்த பார்ட் 2 இதுக்கு சின்ன ஒரு இது மாதிரி, ஏன்னா இப்போ டாக்கிங் அபவுட் ஃபேம், இப்போ ஏன் ஸ்டார் ஃபிலிம்ஸ்க்கு ஃபுட்ஃபால்ஸ் அதிகமாக இருக்குது? ஏன்னா அவங்களுக்கு அவங்கள நிறைய பேருக்கு தெரியும், அவங்களோட படத்தை நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பாங்க. எனக்கு இவங்க போனா ஐ நோ ஐ வில் ஹேவ் a good time. இன்னொரு இந்த மாதிரி 1000 தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அத நான் விஜய் படத்துல அத நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு கனெக்ஷன் இருக்கு அந்த ஸ்டார் கூட, அந்த டைரக்டர் கூட. அதனால தான் அந்த இது வருது. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இந்த பார்ட் 2 கல்ச்சரும். ஏன்னா இப்போ வந்து ஒரு கைதி 2 அப்படின்னா நமக்கு ஏற்கனவே கைதி உலகம் தெரியும், ஏன்னா அங்கே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் அதை வந்து நம்ம ஓகே இப்போ இதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் தான். ஸோ அது வந்து வெரி நேச்சுரல் வே ஆஃப், இப்போ ஒரு ஸ்டார் ஆகணும்னா ஒரு 10-15 வருஷம் ஆகும். பட் இப்போ மற்ற டேரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ திஸ் இஸ் அனதர் வே டு கிரியேட் தட் ஃபெமிலியரிட்டி தானே. ஸோ இது எக்ஸ்டென்ஷன் தான். ஓடிடி வெப் சீரிஸ் இந்த வருஷம் பார்த்ததுல ரொம்ப பிடிச்சது தஹத், ப்ரைமில் வந்த ஒரு சீரீஸு. அது வந்து எனக்கு ஏன் அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த கதையாக பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் கதை தான் அது. நம்ம வந்து பயங்கர புதுசாக மேபி சில எலிமெண்ட்ஸ் மேபி மைட் பி நியூ, பட் ஓவராலாக ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ வெரி நியூ ஸ்டோரி. இட்ஸ் சம்திங் தட் வீவ் சீன் ஸோ வெல் டன் இன் ஸோ மெனி லாங்குவேஜஸ் அண்ட் ஸோ மெனி வேஸ் அண்ட் எவ்ரி இதில் பார்த்துருப்போம். ஆனால் அந்த படம் அந்த சீரீஸ் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரிவார்டிங்காக இருந்தது, ரொம்ப இழுத்துருச்சு உள்ள. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ண சீரீஸ். எனக்கு வந்து தூக்கம் போனாலும் பரவாயில்ல, நைட்டு பூரா உட்காந்து நான் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கேரக்டரைசேஷனும் ரைட்டிங்கும் அந்த வேர்ல்டு அவங்க கிரியேட் பண்ண வேர்ல்டு. அண்ட் ஆல்சோ யூஸ்வலாக இப்போ ரைட்டிங் பேசும்போது மறைச்சு வச்சு கன்சீல்டாக ட்ராமா கிரியேட் பண்ணுறது ஒன்று இருக்குது, ஓப்பனாக ட்ராமா கிரியேட் பண்ணுறது ஒன்று இருக்குது. ஆடியன்ஸ் ஐ மீன் கேரக்டர்ஸ்க்கு தெரியாது, ஆடியன்ஸ்க்கு கிரியேட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆடியன்ஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் அவனை நீ இன்வெஸ்டடாக வச்சிருக்க அப்படிங்கிற கிரியேட் பண்ணுற ட்ராமா இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிரியேட் பண்ணுறது. அது அந்த சீரீஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது. அண்ட் எனக்கு வந்து நான் பெர்ஃபார்மன்ஸஸாகவும் எல்லா விஜயவர்மா வாஸ் எக்ஸலண்ட் இன் தட் சீரீஸ். சோனாக்ஷி சின்ஹா தான் ப்ரொடாக்டிக்ஸ், அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குல்ஷன் தேவையா கம்பேர்ட் டு தீஸ் டூ ஹி ஹாஸ் அ ஸ்மாலர் ரோல், பட் ஹி ஆல்சோ டன் லைக் எக்ஸ்ட்ரீம்லி வெல். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்ட் அது நிறைய பேர் அதை பத்தி பேசல, சோ அதனால ஐ வாண்ட் டு மென்ஷன் தட். வீரப்பன் 2 டாக்குமெண்ட்ரி, 2 நெட்ஃபிளிக்ஸ்ல ஒன்னு வந்து ஜீல 2 டாக்குமெண்ட்ரிஸுமே ஆக்சுவலா நல்லா தான் எடுத்திருந்தாங்க. டெக்னிக்கலா வெரி வெல் மேட். இன்னொன்னு அவங்க கிட்ட இல்லாத இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டுமே கூட முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டான வியூ கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க நெட்ஃபிளிக்ஸ் பொறுத்த வரைக்கும். இங்க இவங்க கிட்ட இவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சு ஸோ அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. கன்ஸ் அண்ட் குலாப்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு வேக்கியான ப்ராடக்ட், ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. பட் அவங்க டிகே அவங்களோட டைரக்ஷனா ஒரு ப்ரெசன்டேஷனா அந்த படம் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சீரிஸும் இன்ட்ரெஸ்டிங்காக. உங்களுக்கு ப்ரோ? எனக்கு தஹத் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. அண்ட் தென் ரயில்வே மேன் நேற்று தான் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரயில்வே மேன். அண்ட் தமிழில் அயலி நல்லா இருந்தது. அயலி இந்த வருஷம் தானா? சாரி, ஓகே அது மறந்துருச்சு எனக்கு. போன வருஷமா இருந்துச்சு. அயலி நல்லா இருந்தது. அயலி நல்லா ஐடியா ரொம்ப அது ரொம்ப ரெவல்யூஷனரியாக கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் அவர் வீரப்பன் அந்த 2 டாக்யூ சீரிஸ் நல்லா இருந்தது. எனக்கு ஜி5ல வந்தது கொஞ்சம் ப்ரோ வீரப்பன் மோட்ல இருந்த மாதிரி இருந்தது. வேற ஹண்ட் ஃபார் வீரப்பன் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரிகிங்காக இருந்தது. அண்ட் ஃபர்ஸியில் சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது, பட் ஸ்டில் ஃபர்ஸியும் ஒரு பிங் வாட்ச் மெட்டீரியல் தான் எனக்கு இருந்தது. ஒரு கமர்ஷியல் பேக். இதில் வந்து லவ் ஸ்டோரிஸில் ஒரு கதை ரொம்ப நல்லா இருந்தது. 2 வந்தது, லவ் ஸ்டோரிஸ் 2 இந்த வருஷம் வந்துச்சு. அதில் வந்து அந்த சர்வெண்ட் மெய்ட் சர்வெண்ட் அங்கே
திலோத்தமா அந்த எபிசோட் அட்டகாசமா எடுத்திருந்தாங்க. அது ரைட்டிங்காவும் மேக்கிங்காவும் ரெண்டுமே சூப்பரா இருந்தது. தென் மாடர்ன் லெவல்ல எனக்கு தியாகராஜன் குமாராஜா எபிசோட் மட்டும் தியேட்டர்ல பார்க்கலான்ற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா அது மியூசிக்கா பயங்கரமா இருந்தது. ராஜா வந்து பின்னிருந்தாரு. படம் The Hard I really liked. I think everybody liked it. I loved Kohra. ரொம்ப like எனக்கு I mean it just shook me like anything because அதில் வந்து ஒரு நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் கதைன்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னடா அது இவ்வளோதானா அப்படின்னு இருக்கும். பட் அது எடுத்த விதம் அந்த ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சாஸ் பஹு ஃப்ளமிங்கோஸ் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். இட் இஸ் ரொம்ப வாக்கி. ஐ டோன்ட் நோ அது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. பட் அது அந்த மார்க் ஆண்டனி அந்த அந்த ரேஞ்சில் ஒரு ரொம்ப வாக்கியாக ஒரு ட்ரக் கார்ட்டல் அந்த மாதிரி ஒரு பிரேக்கிங் பேட் வந்து பட் உமன் ஹெட்ஸ் த ஃபேமிலி அண்ட் அது எடுத்திருந்த விதம் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி அவுட்ரேஜஸாக ஃபன்னாக இருந்தது. அது ஐ ரியலி என்ஜாய் த டோன் அ லாட். எனக்கு ரொம்ப மற்றதுலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தமிழ் எனக்கு எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகல எக்ஸப்ட் த டூ வீரப்பன் டாக்குமெண்ட்ரி. தோஸ் ஆர் வெரி குட். லைக் ஹீ செட் எனக்கு அந்த நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி வாஸ் வெரி வெல் டேக்கன். பட் அதர்வைஸ் ஐ இது அந்த ரோட்ரேஜ் பீஃப் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஐம் லைக் ஐயோ அவங்க எழுதுகிற லெவலே எங்கேயோ ஐம் லைக் ஓ மை காட். ஸோ ஜஸ்ட் ஐ திங்க் ஜல்சா லாஸ்ட் இயர் இது ரொம்ப இந்த வருஷம் அந்த ஹீஸ்ட் ட்ராமா தான் ஒன்று பண்ணாங்க அந்த ஃபேமிலியில் ஓ போய். ஆமாம் நியத் நியத் அந்த வருஷம் ட்ரையல் பை ஃபயர் ரொம்ப நல்லா இருந்தது. Yeah, Trial by Fire was extremely it's based on a real life incident and வந்து பெர்ஃபார்மன்ஸஸாகவும் சரி ரைட்டிங்காகவும் சரி ரொம்ப 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 நல்லா இருந்தது. தியேட்டரில் வந்து நல்ல படம்னு எல்லாருமே நல்ல படம் ஐ மீன் பாராட்டின ஒரு நல்ல வாட்சாக இருந்த ஒரு படம் ஓடிடியில் சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இட் வாஸ் மார்க் ஆண்டனி. ஆண்டனி நான் தியேட்டரில் பார்க்கல. நான் வந்து ஐ வாஸ் ட்ராவலிங். ஸோ அதனால ஓடிடியில் தான் பார்த்தேன். எனக்கு சுத்தமாக படம் ஒர்க் ஆகல. ஸோ தட் வாஸ் வெரி பயங்கர கான்ஃப்ளிக்டிங்காக இருந்தது. ஏன்னா தியேட்டரில் பார்த்தா எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க, பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்ததுன்னு சொன்னாங்க. அண்ட் வந்து இங்கே கூட வந்து தேவர் சேயிங் ஒன் ஆஃப் தேர் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னப்போ எனக்கு ஆனால் ஓடிடியில் நான் வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது நான் எனக்கு ஸ்பிட் பண்ணி தான் பார்த்தேன். என்னால் சிங்கிள் ஸ்டெச்சில் கூட உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு அந்த படம் ஒர்க் ஆகல. ஸோ வெரி வெரி கான்ட்ராஸ்டிங் ஃபீலிங்ஸ். மார்க் ஆண்டனி தான். ஸோ நான் என் அண்ணன் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தேன். எல்லாரும் என்ஜாயிங் லைக் எனிதிங். உங்களுக்கு தியேட்டர்லேயே பிடிக்கல? தியேட்டரில் எனக்கு எப்படி இருந்ததுன்னா ப்ரொட்டாகனிஸ்ட் வர்ற எந்த சீனுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அவருக்கு வரக்கூடிய பில்டப் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து நீங்க நினைக்கிறவர் கிடையாது. எஸ்ஜே சூர்யா தான் சரியா? சரி அப்படி பேர் சொல்லாம சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி தான் இருந்தது. மார்க் ஆண்டனி வந்து லைக் எஸ்ஜே சூர்யா வர்ற சீன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. லைக் எனக்கு அது ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸா இல்லை. இன்னொன்று நம்ம இந்த ஓடிடி தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டோட்டலாக வேற தான். கண்டிப்பாக சில படங்கள் வந்து இல்லை சொல்கிறேன் இல்லை எல்லாருக்கும் அப்படி இல்லை சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போது நிறைய ஃபாரின் பப்ளிகேஷன்ஸ்லாம் தியேட்டரில் வரும்போது ரிவ்யூ பண்ணுவாங்க. திருப்பி லைக் ஸ்மால் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ ஆன் டிமாண்ட் அந்த மாதிரி வரும்போது இன்னொரு ரிவ்யூ பண்ணுவாங்க. பிகாஸ் இப்போது ஒரு கிளிஷே கிளாடியேட்டர் எடுத்துக்கோங்களேன். அது வந்து தியேட்டரில் பார்த்தா ஒரு ஸ்கோப் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு என்ன என்ஜாய் பண்ணுறீங்க. அதே நீங்கள் வந்து ஒரு என்னதான் வந்து பெரிய ஸ்க்ரீனாக இருந்தாலும் இட் மே நாட் ஹேவ் தட் சேம் எஃபெக்ட். யூ டோன்ட் நோ. ஸோ தே ரிவ்யூ ட்வைஸ். லைக் ஒன்று வந்து இதுக்கு ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒன்று வந்து இதுக்கு ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ மேபி தட்ஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு. அது நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக அது ஒரு தப்பான இதுன்னு நினைக்கிறேன், கம்பேரிசன் நினைக்கிறேன். அப்படி ஒரு யாட்ஸ்டிக் வச்சுட்டிங்கன்னா நிறைய படம் உங்களுக்கு தியேட்டருக்குலாம் ஒர்க் ஆகிற படம் எதுவுமே உங்களுக்கு ஓடிடியில் வந்து பெருசாலாம் உங்களுக்கு. இன்னொரு படம் டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடினாங்க. எனக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் தான் அந்த படத்தில் ஒரு கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ரெச் என்ஜாய் பண்ணேன். ஸோ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு ஜோக்கா, இதுக்கெல்லாமா தியேட்டரில் சிரிச்சிங்க, இதெல்லாம் இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்விட்டரில் நிறைய படம் சிரிக்கிறீங்க. ஸோ அது தியேட்டரில் ஒர்க் ஆச்சு. நீங்கள் க்ரௌடோட பார்க்கும்போது அந்த அது மாதிரி தான் அது. ஸோ அது ஹாரர் ஃபிலிம்ஸ், காமெடிஸ் இது ரெண்டும் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் நெவர் கெட் இன் like a personal one-on-one experience. It's because நீங்கள் தியேட்டரில் பார்த்த அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா that may be different because அந்த you know what it was and you're kind of enjoying this again. But நீங்கள் first time வந்து horror films and comedies are two genres that are completely dependent on crowd. crowd reaction
கைண்ட் ஆஃப் திங். இல்ல ஆனா ஹாரர் மட்டும் காமெடிஸ் ஐ அக்ரி, பட் ஹாரர்ல வந்து எனக்கு நம்ம ஊர் ஸ்கிரீன்ஸ்ல பாக்குறது ஒரு மிகப்பெரிய தொல்லையா ஃபீல் ஆகும். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கு, பின்னாடி வந்துட்டான்டா ஏதாவது ஒரு ஜோக் பண்ணி அந்த மொமெண்டே ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு இருக்கிற பயத்தை மறைக்கிறதுக்கு ஏதாவது கமெண்ட் அடிச்சு ஏதாவது ஒன்னு ஸ்பாயில் பண்ணுவாங்க. அது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். கதவு திறப்பாங்க, மூஞ்சில வெளிச்சடிக்கும், அங்க ஃபோன்ஸ் பிரச்சனை ஒன்னு இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதனால தான் இப்போ D&D ஷோ நிறைய போடுறதே இல்ல போல இருக்கு. ஏன்னா அது பெரிய வரவேற்பு போல இருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி D&D ஷோலயாவது பார்க்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஆமா முன்னாடி இருந்தது. அது ஐ மீன் இட்ஸ் நாட் லைக் a criticism or anything, பட் எனக்கு வந்து ஹாரர் தியேட்டர்ல தான் ஷுட் ஆக்சுவலி ஒர்க் பெட்டர். டெக்னாலஜி நீங்க தியேட்டரிக்கலா பாத்தீங்கன்னா அதான் கரெக்ட், பட் ஆடியன்ஸ் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த இதை கெடுத்து விட்டுறதுனால வந்து அது கொஞ்சம் ரொம்ப இதுவா தான் இருந்தது. 2024ல எந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க? எல்லா படத்துக்கும் எக்ஸைட்டடா தான் இருக்கேன். அதாவது ஏதாவது நல்ல படம் வந்தா பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா எந்த நல்ல படம் வந்தாலும் சந்தோஷம் தான். என்னன்னா நல்லா இருக்கு, ஆடியன்ஸை சீட் பண்ணாம ஒன்று ப்ராமிஸ் பண்ணிட்டு ஒரு ஹைப் எல்லாம் கொடுத்துட்டு தியேட்டர்ல ஏமாத்தாம இருந்தா போதும். அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஆக்சுவலா இன்னொன்று வந்து கலெக்ஷனை பற்றி ரொம்பலாம் ஆடியன்ஸ் கவலைப்படாம தேவையில்லாமல் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணாமல் அதெல்லாம் தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஆடியன்ஸ் கொஞ்சம் மெச்சூர்டாக இன்னும் கூட பிஹேவ் பண்ணலாமோன்றது தான். 2025 இது பேசுவோம். சரி, அப்போ வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த வருஷம் இது நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்துருங்க அப்படிங்கிறது. எனி லாங்குவேஜ். சித்தா கண்டிப்பா. சித்தா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் திஸ் இயர். சித்தா அதில் கொஞ்சம் அகைன் அதுலேயும் கன்வீனியன்ட்டாக சில ரைட்டிங் டிசிஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் அது கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். நான் கொஞ்சம் நிறைய பேரால் பரம்பொருள் அப்படி ஒரு படம் அகைன் ஒரு ஃபுல்லாக ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான படமாக இல்லாமல் இருக்கலாம், பட் ஸ்டில் அது ஒரு நல்ல எஃபர்ட்டு. நல்லா இன்னும் எடுத்துருக்கலான்ற மாதிரியான ஒரு படம். வேற ஒரு பெட்டரான ஒரு பெரிய ஸ்டார் இருந்தால் அது இன்னும் கூட பேசப்பட்டிருக்கும் அந்த படம். இந்த குட் நைட் அதே அகைன் டாடா நம்ம பேசணும், குட் நைட் பேசணும், பார்க்கிங் பேசணும். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணி தான் கண்டிப்பாக பார்த்தோம். 12th ஃபெயில் இன்னும் பார்க்கலாம், நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு எனி லாங்குவேஜஸ் ஒரு இந்த 3 டைட்டில்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, பார்த்துருங்க அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பேசினதான். சித்தா, 12th ஃபெயில், ஜிகதண்டா. பம்பர் வந்து நல்லா இருந்தது. பம்பர் கூட ரொம்ப ஆக்சுவலாக பம்பர் வந்து நீங்கள் இல்ல ஆக்சுவலி ஏதாவது ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் நான் போய் பார்க்கலாம் இருக்கேன். நான் மிஸ் பண்ணிட்டேன். தெரியல எனக்கு பம்பர் எந்த ஸ்ட்ரீமிங்ல இருக்குன்னு தெரியல. நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். நல்லா இருந்துன்னு சொன்னாங்க பிரஸ் ஷோல பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நான் தியேட்டர்ல ட்ரை பண்ணேன், நல்லதா இருந்தது அந்த படம். பட் டெக்னிக்கலி இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துருக்கலாம். அகைன் வேற லிஸ்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் நடிச்சிருந்தாங்க. ஏதோ ஒரு படம் 3 வீக்ஸ் முன்னாடி வந்து தீபாவளிக்கு முன்னால ஒரு படம் நினைக்கிறேன். தீபாவளி அந்த வீக்கெண்ட் தெரியல, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எந்த தியேட்டர்லயுமே ஓடல. விதார்த் யோகி பாபு நடிச்ச ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன். குயிக்கோ இல்ல எடுத்துட்டாங்க. அது ப்ரொடியூசர் சைடும் டைரக்டர் சைடும் பஞ்சாயத்து. அது அப்புறம் டைரக்டரே வந்து ஆமா சொன்னாங்க, பட் அது எடுத்துட்டாங்க. அது ப்ரொடியூசர் சைடு பஞ்சாயத்து. ஸோ பம்பர் ஒருவேளை ஓடியில் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பார்க்கலாம், கண்டிப்பா நல்லா இருக்கும். அது 2024 தங்கலான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த 2 ஆஃப்டர் சார்பட்ட பரம்பரைக்கு அப்புறம் அவர் இந்த மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம் பண்றாரு. ஒரு சார்பட்டக்கு அப்புறம் அவர் ஒன்றும் பண்ணல பண்ணாரு. நட்சத்திரம் நகர்கிறது லைக் விக்ரம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த ஆல்சோ அந்த டீசர் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் விஜயோட ஃபிலிம் வித் வெங்கட் பிரபு, அது ஒரு மங்காத்தா மாநாடு ஸ்டைல் அவரோட படமா இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கமல் ஹச் வினோத் 2023ல பிடிச்ச ஃபிலிம்ஸ்னா தமிழ்ல நம்ம பேசின படங்கள் தான். அயோத்தி, குட் நைட், பார்க்கிங், சித்தா. கன்னடால எஸ்எஸ்சி சைட் ஏ மட்டும் தான். ஆமா, சைட் பி வந்து எனக்கு அந்த நான் சைட் பி இன்னும் பார்க்கல. அதுவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. லைக் இது வரைக்கும் நம்ம லவ் ஃபிலிம்ஸ்ல பார்த்தே இருக்காது, அந்த மாதிரி கிளிச்சஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தது. பார்ட் 2ல ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஸோ சைட் ஏ மட்டும். அண்ட் மலையாளத்துல இரட்டா அண்ட் காதல் திக்கோர். தெலுங்குல எனக்கு ரொம்ப நாள் வச்சு தியேட்டர்ல ஃபுல்லாக ஒரு 2.5 hours நல்லா சிரிச்ச படம். ஃபர்ஸ்ட் 20 minutes தவிர மிஸ் போலிஷெட்டி. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது பர்ஃபெக்டான ஒரு ராம்காம் டெம்ப்ளேட்ல நவீன் போலிஷெட்டியோடைய டைமிங் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டெம்பரரி ஆக்டர்ஸ் யார்கிட்டயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு காமிக் டைமிங், சரியான காமிக் டைமிங். அது அவரெல்லாம் அந்த படம் ஒர்க் ஆக முக்கியம். ஆமா, சரியான ஒரு டைமிங் இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கிற ராம் காம்ஸே ஒரு ஃபேமிலிஸ்க்கான ஃபில்மா இருக்கும். லைக் பொம்மரிலு, இல்ல கொஞ்சம் இஷ்டம் கொஞ்சம் கஷ்டம், அப்புறம் பிரபுதேவ் ஒரு படம் பண்ணியிருப்பாரு அந்த மாதிரி. செல்வராகவன் பண்ணார் யாடினி, அந்த மாதிரி ஒரு படம். அது ஃபேமிலிஸே கொண்டாடுற மாதிரி படமா இருக்கும். அப்படி ஒரு ஃபில்மா இருந்தது. அண்ட் ஓப்பன்ஹைமர், கிராண்ட் டூரிஸ்மோ. நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக ட்ரையல் பை ஃபயர் சொல்வேன்.
ட்ரையல் பை ஃபயர், காதல் மலையாளம் படம், அண்ட் பார்க்கிங். நான் ஐ ஃபீல் நம்ம சித்தாவோ இல்லை குட் நைட்டோ டாடாவோ பேசின அளவுக்கு இந்த படத்தை பேசிக்கணும். போர் தொழில், ஏன்னா ஜென்யூனாக வந்து ரொம்ப நல்லா ஒரு 85 to 90% ஆஃப் த ஃபிலிம் யூ வில் பி ரியலி இன்வால்வ்ட். ஸோ வந்து கடைசியில் ஒரு அந்த கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு ஹீரோயிசம் கொடுக்கறதுக்காக ஒரு காம்ப்ரமைஸ் தான். பட் அது கூட ரொம்ப புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காம்ப்ரமைஸாக தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ அந்தளவுக்கு பேசக்கூடிய ஒரு படம், பட் ஆனால் பெருசாக பேசப்படலை அப்படிங்கிறதுனால ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு மென்ஷன் தட். ஏன்னா இப்போ கண்டிப்பாக ஸ்ட்ரீமிங்கில் பார்க்கிங், ஸோ ஸ்ட்ரீமிங்கில் வந்தால் பார்த்தா இட் வில் பி பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தி திங்ஸ் தட் வி வர் சப்போஸ் டு டிஸ்கஸ், இந்த வருஷம் வந்து என்ன ட்ரெண்ட் உங்களுக்கு ஹோப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நோட்டீஸ் ஆகிறது தான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹோப். இது இட்ஸ் பின் தேர், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, இட்ஸ் பின் தேர் ஆல் ஓவர். பட் த மோர் வி கெட் இந்த மாதிரி டேரக்டர்ஸ் தான் இப்போ நெக்ஸ்ட் அவங்களோட செகண்ட் படம் மேலே நமக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மணிகண்டன் லிவின் பண்ண டேரக்டரோட மறுபடியும் பண்ணுறாரு. பிகாஸ் குட் நைட் எக்ஸிஸ்டட், இப்போ அந்த படத்துக்கு ஒரு ஹைப் இருக்கு இல்லையா? ஸோ இட் கீப்ஸ் பில்டிங். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ பார்க்கிங் டெஃபினட்டாக சொல்லுவேன். அண்ட் காதல் எனக்கு வந்து அந்த படம் எக்ஸிஸ்ட் ஆகிறதே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்குது. எப்படி இந்த படம் எடுத்தாங்க, எப்படி, ஹவு இஸ் திஸ் ஈவன் எக்ஸிஸ்டிங் வித் அ ஸ்டார் லைக் மம்முட்டி அண்ட் லைக் 2 பிக் ஸ்டார்ஸ் ஜோதிகா அண்ட் மம்முட்டி அப்படிங்கிறப்போ அது வந்து அந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரணும். ஸோ அதனால் அதுவும் வந்து சொல்லுவேன். 24ல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டெஃபினட்டாக தங்கலான். இன்றைக்கி காலையில் வந்து ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மலையாள படம், மலையாளி ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அது ப்ரோமோவே பயங்கர வேக்கியாக இருக்குது, நிவின் பாலி படம். ஸோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு நிவின் பாலி வந்து ரொம்ப ஜாலியான ஒரு ஜோனில் பண்ணுறாரு. ஸோ அந்த ஜோன் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன் நான். ஸோ அது அண்ட் ஆல்சோ மலைக்கோட்டை வாலிபன், பிகாஸ் இட்ஸ் லீஜோ அண்ட் மோகன்லால். இப்போ லீஜோ ஏற்கனவே மம்முட்டியோட நண்பகல் நேரத்து மயக்கம் இந்த வருஷத்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ். அகேன் நண்பகல் நேரத்து மயக்கம் இஸ் ஆல்சோ ரெக்கமெண்டேஷன். டெக்னிக்கலாக லாஸ்ட் இயர் வந்த படம், பட் இந்த வருஷம் தான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து. ஓகே, ஸோ யா அதுவும் வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ பிகாஸ் இட்ஸ் லீஜோ அண்ட் மோகன்லால், அதுவும் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. That's it from this video அப்படிங்கிற மாதிரி. அது உங்க வேலை. இல்ல பரவாயில்லை, நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஈஸி. we can finish this episode. அது ஜாலியா எல்லாரும் பேசியாச்சு. ஹாப்பி நியூ இயர் அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் எபிசோட் ஆஃப் தி ரவுண்ட் டேபிள், critics round table of 2023. So amma wish you all a very happy 2024 and thank you.